நீட் தேர்வு உள்ளிட்ட நுழைவுத் தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் எல்லாமே ஒரு மிகுந்த ஊழல் மழிந்த ஒரு சூழல்ல இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கம் கல்வி முறையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒன்று, வினாத்தாள்கள் லீக் ஆகிடுது. அப்புறம் ஒரு குறுகிய காலத்துல மறுதேர்வுகள் வைக்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்ஸ் கொண்டு போய் கரூர்ல இருக்கிறவங்களுக்கு காஷ்மீர்ல போடுறாங்க. அதோட ஒரு சமத்துவமற்ற ஒரு கல்வி நிலையை உருவாக்குறாங்க. ஒரு பெரும் பண செலவுல தான் மாணவர்கள் ஒரு இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகளை எழுதுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு. நாடு முழுவதும் இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிரான அதிருப்தியின் காரணமா மாணவர்கள் ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்களை ராஜினாமா செய்யணும் கேட்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து இந்தியாவிலும் போராடி வருகிறது. அதற்கு அடுத்த கட்டமாக கோட்டால ஜென்சி மாணவர்களை ஒருங்கிணைத்து இந்த மாதிரி போட்டித் தேர்வுகள் எழுதுறவங்க, நுழைவுத் தேர்வு எழுதுறவங்களை ஒருங்கிணைத்து ராகுல் காந்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியை நடத்திருக்காங்க. அதுக்கு அதுல ஒரு நாடு தழுவிய ஒரு இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி லான்ச் பண்ணிருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய ஊழல் நடக்குது அப்படின்னா, இந்தியால நீட் தேர்வு எழுதுறது 22 லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க. அவர்களுடைய பயிற்சி மைய கட்டணம், விடுதி செலவு, உணவு செலவு, தேர்வு கட்டணங்கள், புத்தகங்கள் இதெல்லாம் சேர்த்து 1.32 லட்சம் கோடி ரூபாய் செலவாகும். ஆனா இங்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கல்விக்கான பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா 1.4 லட்சம் ரூபாய் தான். இவ்வளவு பெரிய ஊழலை நிகழ்த்தி இவ்வளவு பெரிய பொருட்செலவுல ஒரு கல்வி முறையை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பணம் செலவு பண்ணி எப்படி ஒரு சாதாரண எளிய குடும்பங்களை சேர்ந்த, கிராமப்புறத்தை சேர்ந்த, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த குழந்தைகள் போக முடியும்? இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய கல்வி, உயர்கல்வி, மருத்துவ கல்வி மாதிரி கட்டமைப்புகளில் இருந்து சாதாரண எளிய மக்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியை நரேந்திர மோடி அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நீட் மட்டும் இல்ல, நீங்க ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, ஜேஇஇ, நீட் இது எல்லாம் சேர்ந்து மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி குடும்பங்கள் 3.5 லட்சம் கோடி ரூபாய் செலவிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு சமம்னா கல்வி, சுகாதாரம், தொழிலாளர் நலன், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு இத்தனை மினிஸ்ட்ரிக்கு சேர்ந்து நீங்க இந்திய அரசாங்கம் ஒதுக்கீடு செய்யற தொகை இந்த மாதிரி நுழைவுத் தேர்வுகள், போட்டித் தேர்வுகளே போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஊழல் ராக்கெட்டா இந்தியா முழுவதும் நடக்கிறது. இதை நம்ம கேள்வி கேட்கணுங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம சேர்ந்திருக்கோம். இப்ப இந்திய கல்வி முறை சாதாரணமா அல்ல. எப்படி எல்லாம் நீங்க ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க போய் டியூஷன் படிக்க வேண்டி இருக்குது, எக்ஸாம் எழுதுறாங்க, அதுக்கப்புறம் காலேஜ் போறாங்க, அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸாம் எழுதுறாங்க, அப்புறம் ஜாப் மார்க்கெட் வர்றாங்க. இதுல நீங்க எவ்வளவு ஊழல் நடக்குதுன்னா, சிபிஎஸ்இல ரீவேல்யூஷன் போக வேண்டி இருக்குது, நீங்க 18% ஜிஎஸ்டி கட்ட வேண்டி இருக்குது. அதே மாதிரி கோச்சிங் சென்டர்களுக்கு 60% இன்க்ரீஸ் இன் ஸ்டூடெண்ட் சூசைட், மாணவர்கள் தற்கொலை 65% அதிகமாக இருக்குது. நீட் பேப்பர் லீக் ஆகுது, கியூட் பேப்பர் லீக் ஆகுது. அதே மாதிரி சிஓஇ குவாண்ட் ஸ்கேம் நடக்குது. இந்த மாதிரி பல்வேறு ஹாஸ்டல், எக்ஸாம், நுழைவுத் தேர்வு, புக்ஸ் இந்த மாதிரி ஏராளமான செலவுகளை பண்ணி ஒரு இந்திய குடும்பங்களை சுரண்டுகிற ஒரு அமைப்பா தான் இன்னைக்கு கல்வி முறை மாறிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நீங்க ஜாப் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா 1000 பேர்ல எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்குது அப்படின்னு வெறும் 12 பேர் மட்டும்தான் நிரந்தர ஊதியத்துடன் கூடிய முறையான வேலை பெறுகிறார்கள். அதுல இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்ச 80% பேருக்கு வேலை கிடையாது. 1000 பேர்ல 691 பேர் முறைசாரா மற்றும் பாதுகாப்பற்ற வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். இவங்களை தான் இந்த கிக் ஒர்க்கர், டெய்லி வேஜ் லேபரர்ஸ், ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பண்றவங்க, மன்னரேகா லேபர்ஸ் இவங்களாம் வராங்க. 1000 பேர்ல 297 பேருக்கு வேலையே கிடையாது. இவங்களுக்கு வேலையின்மை, கடன் சுமை, விரக்தி, சமூக புறக்கணிப்பு இதனால இந்த இளைஞர்களும் மாணவர்களும் கடுமையா பாதிக்கப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசடியான கல்வி திட்டத்திற்கு எதிரான, கல்வி முறைக்கு எதிரான, அதில் நடக்கிற நரேந்திர மோடி அரசாங்கத்தின் ஊழலுக்கு எதிரான ஒரு நாடு தழுவிய இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நடத்துறாங்க. இது முதல் கூட்டம் கோட்டால ஒரு மிகப்பெரிய அளவில் ஜென்சி மத்தியில் வெற்றிகரமா நடந்திருக்கு. இதற்கப்புறம் அவங்க அலகாபாத்ல, பாட்னால, டெல்லியில இந்த மாதிரி வரிசையா தேதிகளை காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்கு. இதனோட நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு பெரிய கனவுகளை ஊக்குவிப்பது, அந்த கனவுகளை நினைவாக்க அவர்களுக்கு துணை நிற்பது, அதே நேரம் குறைந்த செலவில் தரமான, அனைவருக்கும் சமமான ஒரு கல்வியை வழங்குறது. இதுதான் நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். இதற்காக மக்களுடைய கருத்துக்களை கேட்கணும், மக்களுடைய சேர்ந்து போராடணும், எல்லாரும் சேர்ந்து ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை காங்கிரஸ் கட்சி தொடங்கியிருக்கு. அது பார்கோடு கொடுத்துருக்காங்க, அதுலயும் இணையலாம். மற்றபடி எல்லா இடங்கள்லயும் மாணவர்கள், காங்கிரஸ் கட்சி முதல் முறையா மாவட்ட அளவில் நாங்கள் பிரஸ் மீட் நடத்திட்டு இருக்கோம். இதற்கப்புறம் மாணவர்களை அணுகி இந்த பிரச்சனைகள் குறித்து தொடர்ச்சியாக அவங்களை ஒருங்கிணைத்து கல்வி முறையில் ஒரு பெரிய சீர்திருத்தத்திற்காக காங்கிரஸ் கட்சி போராட இருக்கு. கல்வியின் பெயரில் நடக்கிற
மிகப்பெரிய சுரண்டலை நாடு முழுவதும் தடுத்து நிறுத்தி கொடுத்து நம்ம எல்லாருடைய கடமை. அதற்கான ஒரு முன்முயற்சியை காங்கிரஸ் கட்சியும் தலைவர் ராகுல் காந்தியும் எடுத்திருக்கிறார்கள். நம்ம இணைந்து போராடுவோம் வாருங்கள் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அழைக்கிறோம். நன்றி.